அவருக்கு அதிர்ஷ்டம் வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவையில்லை. இன்னைக்கு நேற்றைய நிகழ்ச்சியில் நான் பாண்டியராஜன் அவர்களுடைய இன்டர்வியூ ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். பாண்டியராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கும் தெரியல, 21 வயதில் ஒரு மனிதன் தமிழ் சினிமாவினுடைய இயக்குனராக பரிணமித்தார். கன்னிராசி படத்துல 25 வயசுல அவர் ஒரு இசையமைப்பாளராக நெத்தியடி படத்தின் மூலமாக அறிமுகமாகிறார். 26 வயசுல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றார். ஒரு இந்தி படத்தினுடைய இயக்குனராக போகிறார். தமிழே சரியாக பேச தெரியாத ஒரு மனிதராக பார்க்கப்பட்ட, உயரம் குறைந்த அவர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய 80களின் காலகட்டத்தில் ஒரு சக கதாநாயகிகளோட நடிக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு இமேஜ் அவருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்க நம்புறீங்களா? எந்த ஒரு செயலுமே முயற்சி என்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக அது இல்லவே இல்லைன்றதான் என்னுடைய கணிப்பு. ஐயா இருக்கிறாங்க. ஐயா இத்தனை ஆண்டுகளா இந்த உணவகத்தை நடத்துறாரு அப்படிங்கிறதுல அவருடைய அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருந்தாருன்னா கண்டிப்பா அவரால் நடத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளுமே முயற்சி என்கிற ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இது வேறுபடுது அப்படின்னா, நீங்க பயிற்சி செய்யாமல் இருந்தால் உங்களுடைய முயற்சி வேலைக்கே இல்லை. இப்ப நான் ஒரு இசை சார்ந்த இல்லாத ஒரு வானொலி வச்சு பேசும், வேற எங்கேயுமே போவேனா. நான் ஒரு வானொலி கலைஞன், ஒரு ஊடகத்துறையில் இருக்கேன். நான் தினந்தோறும் என்னுடைய செயல்களுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இப்ப சிங்கரா இருக்கிறாருன்னா அவர் சாதகம் பண்ணணும்னு சொல்றோம். அவர் முயற்சி பண்ணுங்கன்னு யாருமே சொல்லல. நல்லா பார்த்துக்கணும். அந்த முயற்சிக்கும் பயிற்சிக்கும் இருக்கிற அந்த இடைவெளி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க பயிற்சியை முறையாக செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் சாதகம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது உங்களால் வாய்ப்பே கிடைக்கலனா கூட நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்குதான் வாய்ப்பு இருப்பது, அன்னைக்கு மட்டும் நான் பயிற்சி பண்ண கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தான் விடலாம் கூட. நீங்க அந்த நேரத்துல அதிர்ஷ்டம் வேண்டும். அது இஷ்டம். அது வரலாம், வராம போலாம், பக்கத்துல கதவை